சிலிண்டர் இருக்குல்ல, ஆமா. அந்த சிலிண்டரை எடுத்து அவங்க முகத்துல போட்டு அடிச்சு அவங்கள சாகடிச்சிடறாங்க. ஓகே, இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மைமூனா வந்து துடிச்சு இறந்து போறாங்க. அதோட விடல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மெயின் டார்கெட் பெயில் எடுக்கணும். பெயிலுக்கு தேவை பணம். அந்த பணத்தோட டார்கெட் தான் நகை, மைமூனா. இந்த காதுல கம்பல் போட்டிருக்காங்கல்ல, 6 சவரன் கம்பல், அதை காதோட அறுத்து எடுக்கிறாங்க. அதான் சொல்றேன், கிரைம் சீரீஸ்ல கூட வராத ஒரு விஷயம் இல்லையா? ஆண்கள் கூட ஒரு பக்கம் செய்ய யோசிக்கிற விஷயம். எவ்வளவு கட்ஸ்ல எப்படி செஞ்சிருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா பெண்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னுவாங்க ஆண்களோட. பாத்தீங்களா எந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்னு. பெண்களை வேற ஏதோ எக்ஸ்ட்ரீம் போய் எம்பவர்மெண்ட் போக சொன்னா இதுல எங்க போறாங்க பாருங்க இந்த இடத்துல. இப்ப கண்டிப்பா ஆண்களுக்கும் மாமியார் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி செயல்கள் ரிலேட் பண்ண தோணுது இல்ல. எப்படி அந்த ஈரோட்லயும் திருப்பூர்லயும் தோட்டத்து வீடுல கொலைகள் நடந்ததோ, அந்த 5 கொலைகள் எல்லாரையும் பயப்பட வச்சதா இல்லையா? ரிலேட் பண்ண வச்சதா இல்லையா? எங்க மாமியார் கொடுமைனால மருமகள் வந்து இறக்குறாங்களோ அந்த இடத்துல ரிலேட் பண்ண வச்சதா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிலேட் பண்ண வைக்குது தானே நம்மள. ஆமா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூப்பிடுறோம்னாலே அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் கூப்பிடுறோம். பட் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். அவங்க பாருங்க சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க. இதுக்கே நீங்க ஷாக் ஆயிட்டா இப்படி இன்னும் இருக்கு. ஓகே